கண்டிப்பா இந்த போட்டோவை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சாதாரணமா தெரியுறாங்க. ஆனா நேர்ல பார்த்தா அவங்க தான் நம்பர் 1 உலக அழகி. அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க என்று விகாவின் தோழி சிரித்துக்கொண்டே சொன்னாள். அவர்கள் ஒவ்வொருத்தராக சுரபியை பற்றி பேச விகாவின் மொபைல் ஒவ்வொருவரின் கைக்கு மாறிக்கொண்டே சென்றது. அங்கே இருந்த அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சுரபியின் போட்டோவை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். ஆமா, உன்னோட பேர் விக்ரம் தானே? உனக்காவது தெரிய வேண்டாமா? இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நம்மளோட தகுதி என்னன்னு யாராவது சொன்னா உடனே தாலி கட்டிடுவியா என்று கிண்டலாக ஒருவன் சொன்னான். நீ சொல்றது சரிதான் மச்சான், இவனுக்கெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப ஓவர், பாவம் அவங்களோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகியிருக்கும் என்று சொல்ல அவர்கள் எல்லோரும் விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் விக்ரம் வழக்கம் போல அமைதியாக அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்ற விகாவின் முகத்தில் சந்தோஷம் கலந்த பெருமை நிறைந்திருந்தது. சுரபி இவள் மீது மிகவும் தீராத நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது விகா இப்படியெல்லாம் செய்வதை பார்த்து அவனுக்கு கோபப்படுவதா பரிதாபப்படுவதா என்று ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தோடு அவர்களை பார்த்து கொண்டு நின்று இருந்தான். நீ இங்க என்ன பண்ற? என் அக்கா ஏதாச்சும் பிஸ்னஸ் விஷயமா உன்னை இங்கே அனுப்பியிருக்காளா? என் அக்கா மட்டும் இல்லைனா உன்னோட பாடு ஒரே திண்டாட்டமாக தான் இருந்திருக்கும். சரி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இந்த ஹைதராபாத் சிட்டி முழுக்கவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப பணக்கார ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க தான். அதனால் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க என்று சொன்னாள் விகா. அதை சொல்லும்போது அவளது முகத்தில் பெருமையும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆமாம் விக்ரம், விகா சொல்றது சரிதான். என்னோட குடும்பத்துக்கு ஹாங்காங்ல நிறைய பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்னமெண்ட் கம்பெனியும் இருக்கு. நீ விகாவோட அக்காவுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். ஜுவல்லரி பிஸ்னஸ் பத்தின ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணுமே. நீ விகா கிட்ட அன்னைக்கு அடிச்சதுக்கு சாரி கேட்கணும் என்று பெருமையுடன் சொன்னான் ஜெதின். விக்ரம், நாங்க எல்லாரும் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன் காது கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன, அவங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு பயமா இருக்கா என்று விகா விளையாட்டுத்தனமான முகபாவத்துடன் கேட்டாள். விகா, நீ சொல்றது சரிதான். இந்த ஆளுக்கு பொண்ணுங்க கிட்ட பேசும்போது மட்டும்தான் வீரம் வரும் போல. நான் இப்போ கொஞ்சம் சத்தமா பேசினா கூட ஓடிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயந்து போய் நிற்கிறான் என்று ஜெதின் சொல்லி கொண்டு சிரித்தான். அவர்கள் பேசுவதை எல்லாம் பார்த்த விக்ரம், இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தியபடி கேட்டான். பாரா, சாருக்கு கோபம் வருது. என்ன, எங்க கூட சண்டை போட போறியா என்று சிரித்து கொண்டே சொன்ன ஜெதின் விக்ரமின் முன்னால் வந்து நின்றான். நீ ஒரு தப்பான ஆளு விக்ரம். உனக்கெல்லாம் எதுக்கு ஃபேமிலி? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு தான் அவமானமா இருக்கு. ஒரு நாயை அடிச்சா கூட மிருக வதைன்னு சொல்லி யாராவது நாய்க்கு சப்போர்ட் பண்ணி வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடிச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் உன்னை அடிக்கிறத பார்த்து கைத்தட்டி சிரிப்பாங்க என்று சொன்ன ஜெதின் அருகில் நின்று இருந்த தனது 2 நண்பர்களை பார்த்து, இவனை பிடிச்சி கீழே மண்டி போட்டு உட்கார வைங்கடா. விகா காலில் மிதிப்பட்டு அவமானப்பட்டாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்று கோபமாக சொன்னான். ஜெதினின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கே நின்ற 2 பேரும் விக்ரமை நோக்கி நகர்ந்து வந்தார்கள். விகா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். போன தடவை என்ன அடிக்கும் போது நீ கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தல, இந்த தடவை நான் அதை பண்ண போறேன் என்று மனதிற்குள் நினைத்தபடி அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். விகாவின் முகபாவனையை பார்த்த ஜெதினுக்கு அவளுக்கு விக்ரமை அடிப்பதில் சந்தோஷம்தான் என்பது புரிந்து கொண்டான். அங்கே வந்த 2 பேரும் அங்கே டேபிளில் வைத்திருந்த பாட்டிலை எடுத்து விக்ரமின் தலையில் உடைப்பதற்காக சென்றார்கள். அப்போது அங்கே வந்த லம்போ அந்த அடிகளை தன் கைகளில் வாங்கி கொண்டு விக்ரமிற்கு எதுவும் ஆகாமல் தடுத்தான். அடுத்த நொடியே அந்த 2 பேரையும் ஒரே அடியில் பறக்க விட்டான். அவர்கள் அருகில் இருந்த ஒரு டேபிளின் மீது பறந்து சென்று விழுந்து வலியால் கதறிக்கொண்டு இருந்தார்கள். அதை பார்க்கும்போது அங்கே இருந்த எல்லோருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஜெதினின் முகம் பயத்தில் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. என்ன இது, இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு பாடிகார்டு இருக்கானா என்று விகா மிகவும் அதிர்ச்சியுடன் விக்ரமை பார்த்து கொண்டு நின்றாள். என்ன விக்ரம் இது, உனக்கு பாடிகார்டெல்லாம் இருக்காங்களா? கூடவே ஒரு பாடிகார்டை வச்சுக்கிட்டா நீ பெரிய ஆளாகிடுவியா? நீ ஒரு வேஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜெதின் ரொம்ப திறமசாலி. உன்ன மாதிரி சண்டை போட பயந்துக்கிட்டு கூடவே பாடிகார்டெல்லாம் வச்சுட்டு திரிய மாட்டான் என்று சொன்ன விகா திரும்பி ஜெதினை பார்த்து,
ஜெதின், அவனை கொல்லு, இல்லனா கை காலை உடைச்சி எதுக்கும் லாக்கி இல்லாதவனா மாத்து. இவங்கிட்ட இருந்து என்னோட அக்காவை விலக்கி வச்சு இவனை ஒருவேளை சோத்துக்கே திண்டாட வைக்கிறானா இல்லையான்னு பாரு என்று கோபமாக கத்தினாள் விகா. ஹைதராபாத்தில் 2ஆம் தலைமுறை பணக்காரர்களில் ஜெதின் பல பிரச்சனைகளை உருவாக்குவதில் எப்போதுமே முன்னணியில் இருப்பான். அவனது வட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களது பெருமைகளை காட்டிக்கொள்ள இதுபோல பல சண்டைகளை நடத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களின் பின்னால் இருப்பவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். விக்ரம், நீ சாகணும்னு ஆசைப்படுறியா? உன்னோட பாடிகார்டை அமைதியா நிக்க சொல்லு, இல்லனா ஜெதினோட ஆளுங்களை வர சொல்லி உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நீ செத்துட்டனா எங்க வீட்டில் யாரும் ஃபீல் பண்ண போறதில்ல. என்ன, என் அக்கா கொஞ்ச நாளைக்கு அழுவா, அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் அக்காவுக்காக இங்கே பிஸ்னஸ் பேச வந்துட்டு என்னமோ நீயே ஏதோ பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க என்று விகா கோபமாக கேட்டாள். விகா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, என்னோட ஆளுங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காங்க என்று ஜெதின் முகத்தில் புன்னகையுடன் விக்ரமை பார்த்தபடியே சொன்னான். ஆமா ஜெதின், அன்னைக்கு என்ன அரைஞ்ச மாதிரியே இவனோட முகத்துல அற விழுறத நான் பார்க்கணும். இவன் எங்க ஃபேமிலியில நாயை விட ரொம்ப மோசமானவன். என்னோட அக்கா அனுப்பின பாடிகார்டை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம கிட்டேயே சீன் போடுறான் என்று சொன்னாள் விகா. விக்ரமுடன் இருந்த பாடிகார்டை பார்த்ததும் முதலில் பயப்பட்ட ஜெதின் அதற்கு பிறகு விகா பேசியதில் தைரியம் வந்தது. அதிலும் அந்த பாடிகார்ட் விகாவின் அக்காவின் வேலையாள் என்று தெரிந்ததும் இன்னமும் கொஞ்சம் நிம்மதி அடைந்தான் ஜெதின். கூட ஒரு பாடிகார்டை வச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்த்துடணும். அப்படி இல்லை நீ உன்னோட பாடிகார்டோட தான் சண்டை போடுவோன்னு சொன்னா நானும் என்னோட ஆளுங்களை இறக்க வேண்டி வரும். அவங்களோட அடியை உங்க 2 பேராலையும் தாங்க முடியாது என்று ஜதின் கோபமாக சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு வேலையாளை அழைத்து காதில் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னான். விக்ரம் எதுவும் பேசாமல் எப்பவும் போல அதே கூலான முகத்துடன் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். நான் யாருன்னு தெரியுமா? என்னோட பேரு ஜெதின். ஜெதின் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்னோட கம்பெனி. நான் நினைச்சா உன்னை என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த தெருவில் பாதிக்கு மேலே எனக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலோட ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவருக்கும் எனக்கும் நிறைய கான்டாக்ட் இருக்கு. இந்த இடத்துல நீ என் கூட சண்டை போடணும்னு நினைச்சா கண்டிப்பா நீ சாவுக்காக வெயிட் பண்றன்னு அர்த்தம் என்று சொன்னான் ஜெதின். அந்த நேரத்தில் ஹோட்டலுக்குள் இருந்து ஒரு கருப்பு கோட் சூட் அணிந்த ஒருவர் முன்னால் வந்து கொண்டு இருந்தார். ஜெதின், நீ என்னதான் தேடிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்தார். அவருடன் சில செக்யூரிட்டிஸும் வந்து கொண்டு இருந்தார்கள். ஹலோ மிஸ்டர் ஜெனரல் மேனேஜர் ராம், இன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தேன். அப்போ கண்ணே இல்லாத ஒரு ஆளு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை அடிச்சதும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டையும் டேமேஜ் பண்ணியிருக்கான் என்று சொன்னான். உடனே மேனேஜர் ராம் ஜெதினிடம் கோபமாக, யார் அது என்று கேட்டார். இதோ பின்னால நிக்கிறான்ல அவன்தான், அவனை பிடிச்சி என் முன்னால மண்டி போட்டு உட்கார வைங்க என்று ஜெதின் மிகவும் அலட்சியமாக சொன்னான். டொனால்டு இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்டின் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ராம் அங்கே வந்ததும் அங்கு இருந்த எல்லாருமே அவரை மிகவும் மரியாதையுடன் பார்த்தார்கள். அவர் அங்கே இருக்கும் எல்லாருக்குமே மிகவும் முக்கியமான நபராக இருந்தார். இந்த இடத்தில் அவருடைய பெயர் மிகவும் பிரபலமான பெயராக இருந்தது. ராம் டொனால்ட் ரியல் எஸ்டேட்டில் தொழிலதிபராக இருந்தாலும் அவர் நேத்ராவின் வழிகாட்டுதலில் நடக்கும் ஒரு நபர். அப்படிப்பட்ட ஜென்டில்மேனை ஹைதராபாத்தில் எங்கே அழைத்து சென்றாலும் தானாக மரியாதை கிடைக்கும். ஹலோ மிஸ்டர் ராம், உங்களை பற்றி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஹைதராபாத் வந்தப்போ ஜெதின் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தான். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் என்று சிரித்த முகத்துடன் சொன்னாள் விகா. அவள் மனதில் ஜெதினை பற்றி மிகவும் பெரிதாக உணர்ந்தாள். ஜெதின் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளுதான். ராம் மாதிரியான பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் எல்லாம் அவங்கிட்ட இருக்கு என்று நினைத்து கொண்டு இருந்தாள் விகா. ராம் அவளிடம் கை குலுக்கிவிட்டு ஜெதின் சொன்ன ஆட்களை திரும்பி பார்த்தார். அங்கே நின்று இருந்த விக்ரமை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவன் பக்கத்தில் நின்று இருந்த லம்போவை அடையாளம் தெரிந்தது. ராமின் முதலாளி நேத்ரா இன்றைக்கு இதே ரெஸ்டாரண்டில் ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது ராமுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவர் யாருடன் பிசினஸ் பேச போகிறார் என்பதை பற்றி ராமுக்கு தெரியவில்லை.
நேத்ரா அந்த வியாபாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ராம் அறைக்கு வெளியே காத்திருந்தார். அப்போது அந்த அறைக்கு வெளியே லம்போவும் நின்று கொண்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே அருகில் நின்று இருந்த விக்ரம் தான் தன்னுடைய முதலாளியிடம் பிசினஸ் பேச வந்த ஆள் என்று அவருக்கு புரிந்தது. அதை பற்றி தெரிந்தவுடன் ராமின் மனநிலை மாறியது. ஏனென்றால் உள்ளே என்ன நடந்து இருக்கும் என்று ராமிற்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த கணம் அவர் ஜெதினையும் விகாவையும் மறந்துவிட்டு விக்ரமை பார்த்து, நீங்க மிஸ்டர் விக்ரம் தானே என்று கேட்டார். விக்ரம் ராமை பார்த்து மெல்ல சிரித்தபடி, நீங்க மிஸ்டர் ராம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டொனால்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சரிதானே என்று சொன்னான். அதை கேட்டதும் ராமிற்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. எஸ் மிஸ்டர் விக்ரம், நீங்க என்ன ராம்னு கூப்பிட்டாலே போதும் என்று உற்சாகமாக அதே நேரத்தில் பதட்டத்துடனும் பேசினார் ராம். இது கண்டிப்பா விக்ரம் தான். விக்ரமை பத்தி நேத்ரா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தும் விதமா இருந்தது. ராம் விக்ரமை இப்படி இந்த நிலைமையில சந்திப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலேயே இந்த ஜெதின் ஒரு முட்டாள். யாருன்னு தெரியாம விக்ரம் கிட்ட பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கான் என்று நினைத்தார் ராம். விக்ரம் எந்த அடையாளத்தையும் பின்னணியையும் காட்டவில்லை. டொனால்ட் குழுக்களை கைப்பற்றும் சக்தி விக்ரமிற்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராமின் முதலாளியான நேத்ரா மிஸ்டர் விக்ரமிற்கு எல்லா விதத்திலும் மரியாதையையும் சௌகரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு ராமிடம் சொல்லியிருந்தார். மற்றும் ஃபினான்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட், கேட்டரிங் உட்பட மொத்த டொனால்ட் குழுமத்தின் நிறுவனங்களையும் 10 பில்லியனுக்கு அதிகமாக செலவு செய்து விக்ரம் வாங்கினான். அதுவும் ஒரே சிட்டிங்கில் அத்தனை பணத்தையும் கொடுத்து வாங்கினார். நேத்ரா மனதில் சந்தோஷத்துடன் அந்த நிறுவனங்களை விட்டு கொடுக்கவில்லை என்றாலும் சூழ்நிலை அந்த மாதிரி அமைந்தது. அந்த நேரத்தில் விக்ரமிற்கு இருந்த பலமும் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அவன் நேத்ராவை கையாண்ட விதம் உண்மையிலேயே பிரமிக்கும் வகையில் இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜெதினுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டது. உண்மையிலேயே விக்ரமை பற்றி தெரியாமல் அவனிடம் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டோமோ என்று அவனுக்குள் ஒரு பயம் வந்து சென்றது. அவன் மெதுவாக தயங்கி கொண்டே ராமின் அருகில் வந்து, மிஸ்டர் ராம், உங்களுக்கு ஏற்கனவே அவரை பற்றி தெரியுமா? நீங்கள் ஏதோ ஆள் மாற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் சென்னையில் ஒரு குடும்பத்தில் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து எடுபுடி வேலை பார்க்குறவன். உண்மையிலேயே இவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. அவன் என்னோட ஃப்ரெண்டு விகா கசினோட அசிஸ்டன்ட். அவனுக்கு போய் நீங்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே அவனை இங்கிருந்து விரட்டுங்க என்று சொன்னான் ஜெதின். டொனால்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட் ஜெனரல் மேனேஜர் ராம் விக்ரமிடம் இவ்வளவு நாகரிகமாக பேசுவதற்கு என்ன காரணம்? விக்ரம் கிடையாது, அவனுக்கு பின்னால் இருக்கும் சுரபிதான். சுரபியின் சார்பாக விக்ரம் வந்து இருப்பதால் தான் அவனுக்கு இத்தனை மரியாதையும் கிடைக்கிறது. உண்மையிலேயே விக்ரம் தன் அக்காவின் செல்வாக்கை மிகவும் தப்பாக பயன்படுத்துகிறான் என்று விகா நினைத்தாள். அவள் விக்ரமை பார்க்கும் போதெல்லாம் அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டு தனக்கு நடந்ததற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தீவிரமான முகபாவத்துடன் பார்த்து கொண்டு இருந்தாள். ஜெதினின் வார்த்தைகளை கேட்டதும் ராமுக்கு பயங்கர அதிர்ச்சியானது. அவர் கோபமாக அவன் பக்கமாக திரும்பி, ஜெதின், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரசிடென்ட் விக்ரமை இங்கிருந்து விரட்டுன்னு சொல்லுவ என்று தீவிரமான தொனியில் கூறினார். அதை கேட்டதும் ஜெதினுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் அதிர்ச்சியில் ராமையே பார்த்தபடி நின்று இருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.